போற்றுதலுக்குரிய எம்என் டிவி நேயர்களுக்கும் தகடூர் எழுத்தாளர்களுக்கும் தகடூர் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கல்வி விடியல் நிகழ்ச்சியிலே நம்முடைய பல கவிஞருடைய கவிதைகளை எல்லாம் மனதிலே ஏற்றி மிக செருக்கோடும் சிறப்போடும் நம்முடைய பேச வந்திருக்கக்கூடிய திருவாளர் ராஜேந்திரன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த நல்ல நேரத்திலே நான் எழுதிய நெல்லிக்கனி என்ற அதிகமானுடைய வரலாற்றை பற்றி எழுதிய நெல்லிக்கனி என்ற நூலை அவருக்கு நினைவு பரிசாக வழங்குகின்றேன். மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. இன்றைக்கு கல்வி விடியல் நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கின்றீர்கள், மிக்க மகிழ்ச்சி. முதலிலே தங்களை பற்றி அறிமுகத்தை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே இதே தருமபுரி தான். நான் அதிகமான அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றேன். இளங்கலை அஞ்சல் வழி கல்வி மூலம் தான் பயின்றேன். பணிக்கு சென்றது முதல் பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து கடைசியாக மாவட்ட கல்வி அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக 2014 ஓய்வு பெற்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனைவி காரிமங்கலம் ஒன்றியம் நடுநிலைப் பள்ளியில் தலைமையாக பணிபுரிந்து சென்ற ஆண்டு தான் பணியிருந்து ஓய்வு பெற்றார். என்னுடைய மகன் அகில இந்திய கால்நடை இதில் மீன்வளத்துறையில் அவர் பயிற்சி முடிச்சுட்டு தற்போது அந்தமானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்னுடைய பெண் சென்னையில் ஐடி துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. தங்களை பற்றி மிக சிறப்பாக அறிமுகத்தை தெரிவித்தீர்கள், நன்றி. நன்றி. தாங்கள் கல்வித்துறையில் இருந்ததாக குறிப்பிட்டீர்கள். அந்த கல்வித்துறையிலே ஏற்பட்ட அனுபவம் பற்றி சுருக்கமாக நேயர்களுக்கு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏறக்குறைய கல்வித்துறையில் ஒரு 39 ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு 3 நிகழ்ச்சிகளை மட்டும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நேயர்களுக்கு தெரிவிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்வித்துறையில் இந்த ஆயாங்கிறவங்க பெருக்குவாங்க, இந்த அலுவலகத்தை பெருக்கிறவங்க ஆயான்னு, அவங்களுக்கு மாத ஊதியம் வெறும் 150, 200, 300 ரூபாய் தான் தருவாங்க. அது கூட அந்த அலுவலரோ யாரோ இப்படியெல்லாம் கலெக்ஷன் பண்ணி தான் தருவாங்க. பாவம், அவங்கெல்லாம் ஒரு 30 ஆண்டுகள் பணிபுரிஞ்ச நிலையில் அவருக்கு எந்த விதமான ஓய்வு பெற நிலையில் பணப்பயனும் எதுவும் இல்லாத நிலையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அப்போ நம்ம மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற பள்ளிக்கல்வி இயக்குனர் மணியாய் அவர்கள் இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலம். அப்போது நான் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் கண்காணிப்பில் பணிபுரிந்த நேரத்தில் இந்த நடத்தாட்டிகளுக்கெல்லாம் ஓய்வூதியம் பெற்றுத்தரும் வகையில் நாம் ஏதாவது இவர்களுக்கு செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லா அதாவது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளியில் பணிபுரியும் நடத்தாட்டிகளின் பணிப்பேது வீடுகளெல்லாம் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்களும் பெற்று அதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நான் இயக்குனருக்கு கடிதம் மூலம் எழுதி இயக்குனரும் அதை கல்வித்துறை செயலாளருக்கு பரிந்துரை செய்து அந்த அவருடைய பரிந்துரையின் அடிப்படையிலேயே அந்த நடத்தாட்டிகளை எல்லாம் முறையான பணி அமைப்புக்கு கொண்டு அவருக்கு முறையான ஊதிய விகிதம் நிர்ணயம் செய்து தற்போது ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் ஓய்வூதிய நிலுவைத் தொகை அது இல்லாமல் ஒரு பெருந்தொகையாக 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என்றெல்லாம் அரியரெல்லாம் வாங்கி தந்தேன். அந்த பெருமை எனக்கு மட்டும் இல்லை, மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வி இயக்குனர் மணியாவையே அது முழுமையாக சேரும் என்பதை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்புங்க. ஆமாம். அடுத்ததாக ஒன்று, இதே நிலையில் ஒரு தருமபுரி மாவட்ட கல்வி அலுவலகத்தில் 15 ஆண்டுகளாக முடிக்கப்படாத ஒரு கோப்பு அப்படியே கட்டி அந்த பீரோவில் இருந்ததுங்க. அப்பொழுது முதன்மை கல்வி அலுவலராக பணிபுரிந்து கொண்ட மதிப்புக்குரிய அம்மா சுகன்யா மேடம் அவர்கள் என்னை அழைத்து, ராஜேந்திரன்,
ஒரு 15 ஆண்டுகளான நிலுவைக் கோப்பு ஒன்று உங்கள் அலுவலகத்தில் உள்ளது. அதை யாரும் இதுவரைக்கும் வந்து எடுக்கலை. நீங்கள் நினச்சா அந்த கோப்பை எடுத்து முடிக்கலாம், உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அதை செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட உறுதியளித்துட்டு வந்த பின்னாடி அந்த கோப்பை எடுத்து நான் ஆய்வு பண்ணி, அந்த ஆய்வின் அடிப்படையில் அதையும் நான் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் மணியை அவர்களுக்கு கடிதம் மூலிமா வைத்து, அதில் ஏறக்குறைய ஒரு 35 பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்குகளை அவர்களை வாபஸ் பெற வைத்து அரசாணை 15 படி தகுதியுள்ள நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற ஆணையை பள்ளிக்கல்வி இயக்குநரிடமிருந்து பெற்று முதலாக தற்போது தருமபுரி மாவட்ட தொடக்க கல்வி உதவியாளராக பணிபுரியும் திரு முருகேசன் என்பவருக்கு தட்டச்சராக நான் வந்து பதவி உயர்வு அளித்து, அதே மாவட்ட கல்வி அலுவலகத்தில் அவருக்கு தட்டச்சராக பதவி உயர்வு அளித்து ஆணை வழங்கியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்குமே தற்போது எல்லாருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுவிட்டது என்பதை அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். 15 வருட கோப்புகளை நான் செய்தது உண்மையிலே எனக்கு மனநிறைவை அளிக்கிறது. அது ஒன்றுமில்லாமல் கருணை அடிப்படையில் பணிபுரிந்த ஒரு 40 இளநிலை உதவியாளருக்கு பணிவரன் முறை செய்யப்படாமல் ரொம்ப நீண்ட காலமாக அது நிலுவையில் இருந்தது. இதை எப்படியாவது நாம் வந்து செய்தாக வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த கோப்புகளெல்லாம் எடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் அலுவலகத்துக்கு நேரில் வரவழைத்து அவர்களிடமே அந்த கோப்புகளை கொடுத்து, இந்த கோப்புகளில் என்னென்ன குறைகள் இருக்கிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் அந்த கோப்புகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அதை பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு அனுப்பி அனைவருக்கும் பணிவரன் முறை செய்து ஆணை வழங்கியது மிகவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தற்போது அவர்களெல்லாம் பணிவரன் முறை செய்த பின்னர் வந்து பதவி உயர்வு பெற்று இப்போது வெவ்வேறு நிலைகளில் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் செய்த அந்த 3 காரியமே மனிதநேய செயல்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு மனிதநேய காவலர் என்று சொன்னாலும் மிக்க பொருத்தமாகத்தான் இருக்குது. ஏனென்று சொன்னால், எந்த விதமான வசதியும் இல்லாத அந்த ஏழை நடத்தாட்டிகளுக்கு பென்ஷன் பெறும் வகையிலே மிக மிக அற்புதமான செயல்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அடுத்ததாக ஐயா, தாங்கள் ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு கொண்டிருப்பதாக நான் அறிகின்றேன். இந்த ஆன்மீகத்திலே உங்களுக்கு எவ்வாறு நாட்டம் வந்தது? அதே போல் கொல்லலிலே எழுந்தள்ளிருக்கக்கூடிய சீரடி சாய்பாபாவினுடைய சீடராக, அவருடைய பக்தராக தாங்கள் இருப்பதாக அறிகின்றேன். அதை குறித்து நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து சிறு வயது முதல் கொண்டே கோயில்களுக்கு அதிகம் செல்வேன். சிறு வயது முதல் கொண்டு எனக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டு. பணியின் காரணமாக சில நேரங்களில் கோயிலுக்கு செல்லாமல் தவிர்ப்பதும் உண்டு. காரணம் உயர் அலுவலர்களின் அந்த செயல்பாடுகளுக்கு ஒத்து நாம் செல்ல வேண்டியான சூழ்நிலையில் இருப்பதனால் அம்மாதிரியான சூழ்நிலையில் செல்ல முடியாது. இப்போது ஓய்வு பெற்ற பின் மிகவும் ஆழமாக என்றால் தினசரி கோயிலுக்கு செல்வேன். ஏதாவது ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக செல்வது பழக்கம். ஓய்வு பெற்ற பின்னார் நான் வந்து நூலகத்துறையில் ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து கொண்டு இருக்கும்போது, சீரடி சாய்பாபாவுடைய கோயில் வந்து கொல்லலியில் கட்டுகிறோம், அதற்கு நீங்கள் ஏதாவது நிதி உதவி தாருங்கள் என்று என்னிடம் வந்து அந்த ட்ரஸ்ட்டுன்னுவாங்க, அந்த ட்ரஸ்ட்டு நம்பர்கள் வந்து என்னை கேட்டாங்க. நான் வந்து நான் வரேங்க, கோயில்கிட்ட வரேன், கோயில் கட்டுறதை நான் பார்க்குறேன்னு கூப்பிட்ட உடனே நான் போனேன் கொல்லலிக்கு. கோயிலுடைய இதெல்லாம் அப்போ தான் அந்த பேஸ் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம், ஏதாவது இது பண்ண அன்னதானத்திற்கோசரம் ஒரு 5000 ரூபாயை நான் இந்த ட்ரஸ்ட்டினுடைய தலைவர் பூபதி என்பவர்கிட்ட நான் கொடுத்தேன். அதன் பிறகு கோயில் வந்து வேகமாக வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நானும் என் மனைவியும்
அங்கே பூஜையின் போது போய் நான் வந்து மனதார வேண்டுவோம், என்னுடைய மகனுடைய திருமணம் நல்லபடியாக நடந்தால் என்னால் இந்த இயன்ற பொருளுதவியை இந்த திருக்கோயிலுக்கு நான் வழங்குன்ற நான் வந்து வேண்டிக்கினது. ஆனால் அதே மாதிரி ஒரே வாரத்தில் என்னுடைய மகனுக்கு அந்த திருமண நிச்சயதார்த்தம் நடந்து நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்ச உடனே நான் நினச்சேன், சரி அதே மாதிரி நம்ம இந்த கோயிலுக்கு ஏதாவது கொடுத்துடணுன்னு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த கோயிலுடைய ட்ரெஸ்ஸர் பூபதி என்பவர், அவரை எங்கள் வீட்டுக்கெல்லாம் அவர் வந்ததே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்து நேராக வீட்டுக்கிட்டே வந்துட்டார். எப்படி பூபதி எங்கள் வீடு தெரியும் எப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி பாபாவுடைய இது என்னமோ தெரியல, உங்களை வந்து பார்க்க சொன்னதான் வந்து என்கிட்ட சொன்னார். சரி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும், உங்ககிட்ட தான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு. இந்த கோயிலுக்கு இந்த தலைவாசல் வைக்கணும், அது நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அப்படிங்களான்னு. என்ன அதுக்கு செலவாகணும்? ஏறக்குறைய ஒரு 80,000லேருந்து 1,00,000 ரூபாய்க்கு ஆகும் அப்படின்னு. உடனே நான் என் மனைவியக்கிட்ட போய் சொன்னேன். உடனே மறுபேதும் சொல்லாமல் எங்கள் மனைவி வந்து 1,00,000 ரூபாய்னாலையும் பரவாயில்ல நம்ம செய்யலாங்க, நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கொடுக்குறேன்னா, இல்லைல்ல நீங்களே நேரடியாக வாங்க, நீங்களே வந்து தேக்கு மரத்தை வாங்கி நீங்களே அது உங்கள் மேற்பார்வையிலே செஞ்சு நீங்கள் தலைவாசல் பூஜை செஞ்சு வைங்கினாங்க. அதே மாதிரி நான் நேரடியாக போய் இண்டூர் பக்கத்தில் ஒரு மர அறுவை மில்லில் தான் அந்த தேக்கு மரத்தை 15 சதுரம் அதை வாங்கி இங்கே அதுக்கு டிசைனெல்லாம் செஞ்சு அடுத்த நாள் வந்து அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி நானும் மனைவி அவங்க இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு தலைவாசலை வச்சோம். அது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். காரணம் என்னன்னா, கோயில்களுக்கு செய்வது என்பது வீண் போவதில்லை என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு வேண்டுதல் காரணமாக 1,00,000 ரூபாய் செலவு செய்து தலைவாசல் வைத்ததாக கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இதே போன்று என்னுடைய வாழ்விலும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை நேயர்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய மனைவிக்கு 2017 ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் சிவசுப்ரமணியம் மருத்துவமனையில் தான் சேர்த்தோம். அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு, செஞ்சார். கடைசி என்ன சொல்லிட்டாரு, ஒரு 1/4 மணி நேரம் ஒழுங்காக மூச்சு வந்ததுன்னா அவரை காப்பாற்றலான்னாங்க. அதே மாதிரி நான் வெளியே உக்காந்துட்டு அப்போ தான் சாய்பாபா வந்து வேண்டிக் கொண்டேன். என்னுடைய வாய் உச்சரிப்பு போகாமல் பாபா 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 என்று தான் சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த 1/4 மணி நேரம் பாபாவை உச்சரித்த காரணத்தினால 1/4 மணி நேரம் அவர் அந்த எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படாமல் அவர் காப்பாற்றப்பட்டு சேலம் மருத்துவமனையில் அவர் வந்து 3 நாட்கள் சுய நினைவின்றி இருந்தார். 3வது நாள் வந்து சுயநினைவு வந்து இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றார் என்றால் அது பாபாவுடைய திருவருளின் காரணமாகத்தான் என்று நான் இன்றைக்கும் நின்று அவரை வணங்குகின்றேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதே போல் நீங்கள் இந்த தர்மபுரியுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது எனக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியிலே தாங்கள் ஈடுபட்டு மிக அற்புதமான சேவை செய்வதாகவும் அறிகின்றேன். அது எந்த வகையில் நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மகிழ்ச்சி. மதிப்பிற்குரியவர், போற்றுதலுக்குரியவர், பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர் உயர்திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் என்னுடைய பள்ளி தோழர். என் வகுப்பில் நானும் அவரும் ஒன்றாக படித்தவர். பணியில் சேர்ந்த பின்பு நான் பல்வேறு நிலைகளில் வெளியூர்களில் சென்று பணிபுரிந்து வந்ததால் அதிகமாக அவருடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தேன். பிறகு ஓய்வு பெற்ற பின் மீண்டும் அவருடன் நான் இணைந்து ஆன்மீகத்தில் ஆனந்தன் அமைப்புக்கு அவர்தான் தலைவர். பொருளாளர் அன்னார் ஜேபி நாகராஜன் அவர்கள், செயலாளர் பேராசிரியர் முனைவர் சஞ்சீவராயன் அவர்கள், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக நண்பர் ஜெகநாதன், ஆசிரியர் சவுந்தரபாண்டியன் மற்றும் நான் இவர்களோடு இணைந்து
ஒவ்வொரு மாதமும் ஆன்மீகத்தில் ஆனம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினமும் புலவர் ராமச்சந்திரனார் அவர்கள், பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை 3/3/2011 மாலை 6:45 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. நேயர்கள் அனைவரும் தவறாமல் வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தருமபுரியில் வந்து மிக சிறப்பான நிகழ்வுகளில் முதன்மையாய் வந்து திகழ்வது ஆன்மீகத்தில் ஆனந்தம். அதனுடைய வெற்றிக்கு காரணம் என்னவென்றால் மதிப்புக்குரிய நமது தலைவர் மணிவண்ணன் ஐயா அவர்கள்தான். இந்த தருமபுரி நகரை ஒரு சிறப்பான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து இரவு பகல் அயராது அவர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயந்தான். நாம் எல்லோரும் சேர்ந்து அவருடன் நாம் வந்து அவருக்கு ஒத்துழைப்பை கொடுத்து அவர் காட்டும் வழியில் நாம் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வந்து அப்படி செயல்பட்டால்தான் நம்முடைய தருமபுரி நகரம் வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா, அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே நீங்கள் நாடகத்தை எல்லாம் எழுதி நடித்திருப்பதாக அறிகின்றேன். அதை பற்றி சற்று விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து 1972 நினைக்கிறேன், சரியா? அப்போ நான் வந்து எழுச்சி வேந்தர்கள் நற்பணி மன்றம்னு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தோம். எழுச்சி வேந்தர்கள் நற்பணி மன்றம், மன்றம்னு ஒரு மன்றம் ஆரம்பித்து அதில் எல்லாரையும் உறுப்பினர் ஆக்கி அதில் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த சந்தா தொகை மாதிரி அதை மாதம் 10 ரூபாயோ 5 ரூபாயோ அவங்களால் இயன்றது அந்த மாதிரி பணியில் இருப்பவர்கள் வந்து 50 ரூபாய் 20 ரூபாய் இப்படி இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், நானே ஒரு அவலொரு காவியம்னு ஒரு நாடகம், அதுக்கு நானே வந்து கதை வசனம் எல்லாம் நானே எழுதினேன். அவலொரு காவியம் ஃபஸ்ட்டு நாங்கள் அவலொரு காவியம் தான் வந்து ட்ராமாவை நாங்கள் அரங்கேற்றணும். அது வந்து அருமையான ஒரு வெற்றி நாடகமாகவே அமைஞ்சது. பப்ளிக்கெல்லாம் அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்கிறப்ப எல்லோரும் நல்லா நடிச்சிருக்கிறீங்க, இந்த நாடகத்தை வந்து நம்ம நகரனில் வந்து இதை போடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த சாந்தி டிஃபன் சென்டர்னு ஒன்று நடத்தியிருந்தார் நாராயணசாமின்ட்டு. அவர் தான் இதை பார்த்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சாலை விநாயகர் கோயில் சாலையில் அந்த மேடை அமைச்சு முதல்ல நாங்கள் வந்து அவலொரு காவிய நாடகத்தை பப்ளிக்காக நாங்கள் வந்து நடத்தினோம். மிகச்சிறந்த பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு பின்னாடி குத்து விளக்குன்ற ஒரு நாடகம் எழுதணும், அப்புறம் சிகரம் என்ற ஒரு நாடகம் எழுதணும். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சிறப்பாக நடந்தோம். அதுக்கு பின்னாடி பணிக்கு சென்றதுனால அதை அப்படியே விட்டோம், அவ்வளோதான். அப்போ நாடகத்துறையில் நீங்கள் வந்து ஜொலிச்சிருக்கீங்க. ஆமாம், உங்களுடைய சேவையை பார்க்கும் போது ஆன்மீக சேவையாகட்டும், இலக்கிய சேவையாகட்டும், நாடக வசனகர்த்தாவாகட்டும், நாடக நடிகராகட்டும், பன்முக தலைவராக நீங்கள் ஜொலிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. இதை தவிர நீங்கள் வந்து கவிஞர்கள் மேலே பற்று கொண்டு கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மிக அற்புதமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தொடாத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். மிக அற்புதமாக எல்லா துறைகளையும் பார்த்துருக்கிறார், எல்லா துறைகளையும் செஞ்சிருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தற்போது இல்லை என்று சொன்னாலுடைய அவருடைய கவிதைகள் நினைவில் நின்றவை. அவர் தொடர்பாக தொடாத தலைப்புகளில் தாலாட்டு பாடல்கள் பார்க்குறோம், கையர்நிலை பாடல்கள் பார்க்குறோம், காதல் பாடல்கள் பார்க்குறோம், தத்துவ பாடல்கள் பார்க்கின்றோம். எக்கச்சக்கமான துறையில் அவருடைய பாடல்களை பார்க்கின்றோம். நீங்கள் அவர் மீது பற்றும் பாசம் கொண்டிருந்து அந்த கவிதைகளை எல்லாம் மனப்பாடம் செய்திருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். அதில் தத்துவ பாடல்களை ஏதேனும் ஒரு பாடலை நேயர்களுக்காக பாடி காட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகள் வந்து
மிகவும் அற்புதமான கவிதைகள். ஓ எதுகை மோனையிலலாம் அவருடைய கவிதைகள் ரொம்ப இருக்கும். ஒரு சின்ன ஒரு ரெண்டு வரி மட்டும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். காக்கை ஒன்று வானம்பாடி ஆவதென்று கருதினால் மூக்கு மாறி குரலும் மாறி முகமும் மாற வேண்டுமே. ஓ பாக்கு வெட்டி போர்க்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினால் தூக்குகின்ற கைகளுக்கு துணிவு வேண்டும் தோழனே. கோழி குஞ்சு வேலம் ஒன்றை குத்தி வீழ்த்த எண்ணினால் வேலம் கொண்ட நீண்ட தந்தம் விலைக்கு வாங்க முடியுமா? ஓ வாழை ஒன்று தன்னை போல வளர ஆசை கொள்ளலாம், ஆழமான வேறில்லாமல் அது நடக்கக்கூடுமா? ஓ அற்புதமான வரி. இந்த மாதிரி அவருடைய கவிதைகளை, கண்ணதாசன் கவிதைகளை பார்த்தீங்கன்னா எதுகை மோனையாக தான் இருக்கும். அது ரொம்ப அற்புதமான கவிதைகள். இது இல்லாமல் சமகாலத்து கவிஞர் கண்ணதாசன் இருக்கும்போதே கவிஞர் வாலியும் திரையுலகுக்கு போனவர் தான். அதை ஒரு 2 மட்டும் நான் சொல்லிடுறேங்க. சொல்லுங்கள். கண்ணதாசன் குழந்தையா இருந்தா ஓ கண்ணதாசனுடைய அம்மா கண்ணதாசனை தொட்டிலில் போட்டு தாலாட்டு பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பான்றது தாலாட்டு பாடலில் கவிஞர் வாலி கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை எழுதினார். எனக்கு ரொம்ப அது பிடித்தமான கவிதை. அந்த கவிதை என்னன்னா, பண்ணுறங்கும் நாவலகா பனி உறங்கும் பூவலகா சேர சோழ பாண்டியரு சேர்ந்து வந்த மூவலகா வீணையில பாட்டெழுப்பும் வாணியந்தன் பிள்ளையென ஏனையில படுத்திருக்க என்னத்தவம் செய்தேனோ. இப்பிறப்பில் என் வயிற்றில் இப்படி ஓர் மகன் பிறக்க எப்பிறப்பில் நேர்ந்துக்கிட்டு எங்கெல்லாம் திரிஞ்சேனோ. சாகரத்தில் எடுக்காமல் சங்கமத்தில் எடுத்த முத்தே, மேகமலை கொடுக்காமல் தேகமலை கொடுத்த முத்தே, நல்முத்து படிக்கும்படி பல்முத்து முளைத்தவனே, பல்முத்து முளைக்கும் முன்னே சொல்முத்து முளைத்தவனே, தன்னாலும் தெரியாம சொன்னாலும் புரியாம அன்னாட உன் தகப்ப அந்தியில சீட்டாடி சீட்டாலே தொலைச்சப்பட்ட சில்லறைய திரும்பவும் பாட்டாலே சம்பாதி நீ பாரதியில் செம்பாதி. அப்பா பஞ்சான கால் உதைச்சி பனிக்குடம் கிழிஞ்சதையா, பிஞ்சான கை அணைச்சி பால் குடம் வலிஞ்சதையா, தாய்ப்பாலை நான் தருவேன் தலைப்பாலை மறைத்தபடி தமிழ்பாலை வள்ளுவன் தான் தருவான் நீ வாங்கி குடி. 7க்கு பின்னாடி 8ஆக பிறந்தவனே கூழுக்கு பாடாமல் கொள்கைக்கு பாட்டு எழுதுன்னு கண்ணதாசனை கவிஞர் வாலி அருமையா புகழ்ந்து பாடல்லைங்க. ஆமாம், அது கவிஞர் கண்ணதாசன் திரைப்படத்தில் நிறைய பாடல்கள், தத்துவ பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதில் ஏதாவது ஒரு தத்துவ பாடல்களை நிறைய பாடுங்களேன். நிறைய தத்துவ பாடல்கள் நிறையா இருக்கு. அதில் நேயர்கள் ரொம்ப விரும்பி கேட்கும் பாடல் அடிக்கடி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளைய பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.
மிக அற்புதமான ஒரு தத்துவ பாடலை நேயர்களுக்காக பாடி காட்டீர்கள். அற்புதம். அடுத்தாக ஐயா, முத்தமிழ் காவலர் கலைஞர் கருணாநிதியை குறித்து வைரமுத்து பல இடங்களிலே பல கவிதைகளை எல்லாம் பாடியிருக்கின்றார். அந்த கவிதைகளில் ஏதேனும் ஒன்றை இங்கே நீங்கள் கூறினீர்கள் என்றால் நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதாவது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக 1997 என்று நினைக்கிறேன், அப்போல்லாம் ஒரு கவியரங்கு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது கவிஞர் வாலி, கவிஞர் ரகுமான், கவிஞர் மேத்தா, கவிஞர் வைரமுத்து, 4 பேருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருந்தார். வாலிக்கு வந்து இயற்கை என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கணும், ரகுமானுக்கு வந்து மனிதர் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கணும், மேத்தா வந்து மொழி என்ற இதில் கவிதை வாசிக்கணும், வைரமுத்துக்கு வந்து விலங்கு தலைப்பு வந்து விலங்கு தலைப்பில் கவிதை வாசிக்கணும். அதில் வந்து விலங்கு தலைப்பில் கவிஞர் வைரமுத்து கவிதை வாசித்தார். அதை நேயர்களுக்கோசரம் வாழும் உயிர்களுக்கெல்லாம் என் வணக்கம். கலைஞரை பற்றி வாழும் உயிர்களுக்கெல்லாம் என் வணக்கம். இலக்கண தாய்ப்பால் குடித்ததில்லை என்று சொன்னாய், நீயே முப்பால் உனக்கேன் தாய்ப்பால், உன் ஆட்சி எமக்கு அறத்துப்பால், நீ தமிழர்களின் பொருட்பால், உன் கால கவிதைகள் என் காமத்துப்பால், உனக்கெதற்கு இலக்கணம் என்னும் தாய்ப்பால், நீ தாய்ப்பால் குடிக்க பிறந்தவன் அல்ல கொடுக்க பிறந்தவன். நேற்று இரவு ஒரு மெல்லிய கனவு, வைரமுத்து வைரமுத்து என்னை அழைத்தது ஒரு குரல், இரும்பு குரல், எங்கேயோ கேட்ட குரல். யாரது? சிவபெருமான், சிவாஜி சாயலில் சிவபெருமான். அது யாரது? பார்வதி, சாவித்திரி சாயலில் பார்வதி. என்ன வேண்டும் பரம்பொருளே, என் கனவில் ஏன் வந்தீர்? இந்த புலவர்கள் எம்மை அழுகிப்போன சொற்களால் பாடி பாடி அழித்து விட்டது. இந்த புலவர்கள் எம்மை அழுகிப்போன சொற்களால் பாடி பாடி அழித்து விட்டது. ஒரு மாறுதலுக்காக கவியரங்கில் நாளை கலைஞரை பாடு. என்ன பாட? 1 2 3 4 5 6 என கலைஞரை வரிசைப்படுத்தி பாடு. பாடுவோம் பரமேசா பாடுவோம். எதற்கும் கலைவாணர் அரங்கம் வாரும், அல்லது கைலாசத்தில் சன் டிவி பாரும். விடையேறி விடை கொண்டான், வெண்பிறையை தலை கொண்டான். கலைஞர் ஒன்றானவர், அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த ஒரே ஆண்மகன் என்பதனால் ஒன்றானவர். இரண்டானவர், உங்களுக்கே தெரியும் ஊருக்கே தெரியும். அந்த புன்னகை என்ன விலை? க்ளோஸப் போடுங்க, கலைஞர் போட்டோ பார்த்து சொல்லுவார். கண்ணியருக்கு இடையழகு, கலைஞருக்கு சிரிப்பழகு. உங்களுக்கே தெரியும் ஊருக்கே தெரியும், கருப்பென்றும் சிகப்பென்றும் இரண்டானவர். மூன்றானவர், அறிவூட்டிய பெரியார், ஆளாக்கிய அண்ணா, அறம் கட்டிய கலைஞர் என்ற வரலாற்று வரிசையில் மூன்றானவர். நான்கானவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 4 முறை நாடாண்டு நான்கானவர். ஐந்தானவர், தன் அழியாத சின்னத்தை ஐவிரலால் காட்டுதலால் ஐந்தானவர். ஆறானவர், வற்றாத கற்பனையில் பொருளையாறு, சங்கத்தமிழ் பாடியதில் வைகையாறு, தடை போட்டு பார்த்தாலும் பொன்னியாறு, உள்ளத்தில் தேனாறு, சொல்லெல்லாம் பாலாறு, 50 ஆண்டு வரலாறு, இப்படி 6 வகை ஆறாகி ஆறானவர். கொடிகண்டு அடிகண்டு இடிகண்டு இடர்கண்டு தடிகண்டு வலிகண்டு ரணம் கண்டு சிறைகண்டு இயக்கத்தின் மார்புக்கு வடுவானவர். கொடிகண்டு அடிகண்டு இடிகண்டு இடர்கண்டு தடிகண்டு வலிகண்டு ரணம் கண்டு சிறைகண்டு இயக்கத்தின் மார்புக்கு வடுவானவர். இந்த இளமைக்கும் முதுமைக்கும் நடுவானவர். நல்ல தமிழ் காவனனே, நரைக்காத சூரியனே, நரைப்பதற்கு வாய்ப்பே வழங்காத வல்லவனே, நீ ஆட்சி தலைவன் என்பதை விடவும் கட்சி தலைவன் என்பதை விடவும் கவிஞர்களின் தலைவன் என்பதிலே தான் நாங்கள் எல்லாம் கர்வம் கொள்கிறோம். குரலுக்கு பொருள் தீட்டிய உன் விரலுக்கு தங்கம் அணிவித்தால் போதாது என்றுதான் தமிழ்நாட்டையே அணிவித்தோம். குரலுக்கு பொருள் தீட்டிய உன் விரலுக்கு தங்கம் அணிவித்தால் போதாது என்றுதான் தமிழ்நாட்டையே அணிவித்தோம். தலைமை கொண்ட தமிழே, உன்னை உன் எழுத்து ஒன்று வணங்குகிறது.
அற்புதம் அற்புதம் அற்புதம். மிக அற்புதமான ஒரு கவிதை, கருத்தாளமிக்க கவிதையும் கூட. ஏன்னா கலைஞரை பற்றி இவ்வளோ சிறப்பாக யாராலையும் பாட முடியாது, பேச முடியாது. அழகான ஒரு கவிதையை வைரமுத்தவர்கள் காணிக்கையாக நமக்கு தந்திருக்கின்றார். அதே போல் கலைஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஜய், அவரும் ஒரு சிறந்த கவிஞர் தான். புது கவிதை பாடுவதிலே வல்லவர். அவருடைய கவிதைகளில் ஏதேனும் ஒன்றை கூறுமாறு அன்போடு கேட்டு. அதாவது வித்தக வாலிப கவிஞர் வாலியே எனக்கு பின்னாடி என்னோட வாரிசு வந்து விஜய்னு தான் சொல்லியிருக்காரு நிறைய இதில். சரி சரி. வாலிப கவிஞர் வாலி கூட இந்த புத்தக திருவிழா ஒரு கவிதை சொல்லுவார், ரொம்ப அற்புதமான கவிதை. சரி, அதை மட்டும் ஒரு 2 வரி சொல்லிடுறேன். சொல்லுங்க. இன்றைய இளவலே என் இனிய நண்பனே, புகு புத்தக சந்தை, புகு புத்தக சந்தை, புகுந்து புறப்படுகையில் விளைந்திருக்கும் உன்னுள்ளே வித்தக சிந்தை. ஓ, நல்ல நூல் வாங்க 4 காசு செலவழி, நல்ல நூல் வாங்க 4 காசு செலவழி, அது காட்டும் நன்னிலைக்கு நீ செலவழி. ஓ, இயற்கை தந்திருப்பது 2 கால் மனிதருக்கு, இயற்கை தந்திருப்பது மனிதருக்கு 2 கால். ஒரு கால் ஒரு வேலை, ஒரு கால், ஒரு கால். அந்த 2 காலோடு இன்னும் ஒரு கால் இயற்கை தந்தால் எப்படி முக்கால் இருக்கும் புத்தகம் அப்படி. அதுதான் புத்தகம் என்னும் 3ஆம் கால், வெளியில் தோன்றாம் கால். ஓ, பஞ்சு நூல் படைப்பது தரியாடை, பஞ்சு நூல் படைப்பது தரியாடை, சான்றோர் நெஞ்சு நூல் நல்குவது நெறியாடை. முன்னது மானத்துக்குரியது, பின்னது ஞானத்துக்குரியது, மானம் ஞானம் இல்லாதிருப்பது ஏனத்துக்குரியது. அற்புதம். வள்ளலார் படி, வாரியார் படி, ராஜாஜி படி, ரஜினிஸ் படி, வீரமணி படி, கிருபானந்த வாரியார் படி, எல்லாம் படி, முன்னேற எல்லாம் படி. அந்த கவிதை ரொம்ப அற்புதமாக, நல்ல நல்ல அருமையான கவிதை. ஆமாம். அதே மாதிரி வைரமுத்துனுடைய கவிதைகளில் நான் முத வந்து அவருடைய புத்தகம் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல என்ற ஒரு புத்தகத்தை தான் நான் முத அந்த புத்தகம் வாங்கி படித்தேன். ரொம்ப அற்புதமான கவிதைகள். அதில் இந்த முதலாக அம்மாவுக்குன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அப்புறம் வந்து தன்னம்பிக்கை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். காதலித்துப்பார் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார். விறகு அது ஒரு கவிதை. ஆடு மேய்ப்பவள் அது ஒரு கவிதை. அந்த பல அதில் ரொம்ப அருமையான கவிதை. நான் இந்த தோழிமார் கவிதைன்றது அதெல்லாம் மதுரை சைடு ரொம்ப அந்த இது ஃபேமஸான கவிதைங்க. அதில் ஒரு 2-3 ஒரு கவிதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். முதலாக அம்மாவுக்குன்றது கவிதை அவர் எழுதினது. முதலாய் அம்மாவுக்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காட்டெல்லாம் மகன் பார்த்து காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் பிறந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு, கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்பான், கத்தி எடுப்பவனும் களவான பிறந்தவனும் தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானும், இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினைச்சா அழுக வரும், கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளம் சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீ தெளிச்சு கும்மி அரிச்சு நீ கொலகொலன்னு வலிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெரு மணமணக்கும், தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் தேன் ஒழுகும் கருவாடு தேன், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும், வறுமையில நாம பட்ட வலி தாங்க முடியாம பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சு எரிஞ்ச பாசம் வந்து சேரையில காசு பணம் கூடையிலே
காசு வந்த பின்னாடி பாசம் வந்து சேரலை சார். ஐயா, நீங்கள் பாடிய கவிதையெல்லாம் மிக அற்புதமாக சிந்திக்கக்கூடிய தத்துவ பாடல்களாகவும் சிந்தனையை தூண்டக்கூடிய கவிதைகளாகவும் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. நேயர்களும் இதை மிக்க மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று கருதுகின்றேன். அத்தோடு இறுதியாக எம்என் டிவி நேயர்களுக்கு நீங்கள் ஏதேனும் கூற விரும்பிய செய்திகள் இருந்தால் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தருமபுரியில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பான முறையில் நேயர்களுக்கு சென்று அடையும் வகையில் அழகாக அந்த ஒளிபரப்பு, அந்த காட்சிகள் ரொம்ப அற்புதமாக அவங்க செஞ்சிட்டு வராங்க இன்றைக்கி வரைக்கும். இந்த எம்என் டிவி நிகழ்ச்சி நமக்கு உண்மையிலேயே தருமபுரி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதை நாம் வந்து முழுமையாக இதை நாம் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க பயன்படுத்தி கொள்வது மட்டும் இல்லாமல் அவர்களை மேலும் மேலும் நாம் வந்து அவர்களை ஊக்கப்படுத்தி இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமக்கு அளிக்கும் வண்ணம் அவர்கள் நாம் வந்து அனைவரும் சேர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கின்றேன். நன்றிங்க ஐயா. இறுதியாக எம்என் டிவி நேயர்களுக்கு மிக அற்புதமாக தன்னுடைய கவித்தரத்தால் வைரமுத்து கவிதைகள், வாலினுடைய கவிதைகள், பா விஜயனுடைய கவிதைகள் எல்லாம் மிக அற்புதமாக நம்மிடையே பாடி காட்டினார்கள். அவருக்கு நம்முடைய எம்என் டிவியின் சார்பாக திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது புலவர் கோவிந்தராசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.